10வது கட்டளை. பிரைஸ் தி லார்ட். பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே. பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. விடுதலை பயணம் 20:17. பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று ஆண்டவர் 10 கட்டளைகளில் கடைசி கட்டளையாக நமக்கு கொடுத்திருப்பதை நாம் யாத்ராகமம் 27 பார்க்கிறோம். இந்த கட்டளையானது ஒருவரின் உள்ளார்ந்த, அதாவது மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு மார்க் 7:21 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகளில் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே ஒருவரை தீட்டுப்படுத்தும், ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே அனைத்து தீய எண்ணங்களும் வெளிவருகின்றன என கூறுகின்றார். ஆகவே இருதயத்தில் எழும் எண்ணங்களும் அதில் ஏற்படும் இச்சைகளும் ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. முதல் 9 கட்டளைகளையும் ஒழுங்காக கடைபிடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் நிச்சயம் இந்த கட்டளையை கடைபிடிக்க முடியாதவர்களாக இருப்பர். அதனால் ஆண்டவர் இருதயத்தில் இருந்து பிறக்கும் இச்சைகளை குறித்து அதிகமாக எச்சரிக்கிறார். அன்பானவர்களே, நாம் இதை கேட்டவுடன் நான் இந்த கட்டளையை ஒரு நாளும் மீறினதில்லை என்று சொல்லலாம். ஆனால் நன்றாக சோதித்து பார்த்தோம் என்றால் எத்தனை முறை இந்த கட்டளையை நாம் மீறி இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். நம்மில் எத்தனை பேர் 40 மார்க் தானடா வாங்கியிருக்கிற, ராஜாவும் உன்னை மாதிரி தானே படிக்கிறான், உன் கிளாஸில் தானே படிக்கிறான், உனக்கு மட்டும் ஏண்டா படிப்பு வரமாட்டேன்து, தண்டோண்டா நீயே என்று சொல்கிறோம். இது எதை குறிக்கிறது? அந்த ராஜா என் மகனாக இருக்கக்கூடாதா என்று தானே. மற்றவர்களின் மனைவி கணவனை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்வது அவர்கள் அழகை மட்டும் குறிப்பதல்ல. அந்த லேடி எவ்வளவு அருமையாக வீட்டை வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த மனிதன் எவ்வளவு பொறுப்பாக வீட்டை கவனிச்சுக்கிறாரு என்ற கம்பேர் பண்ணும் வார்த்தைகள் நம் இச்சையைத்தானே குறிப்பிடுகின்றது. எனக்கு இப்படி அமையவில்லையே, அப்படிப்பட்ட கணவனோ மனைவியோ கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லாமல் சொல்வதாகத்தானே அர்த்தம். அன்பானவர்களே, இது கடலின் ஒரு துளிதான். இதை போன்று நம் பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு, அறிவு, அழகு என்று எத்தனை காரியங்களில் நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இல்லாத காரியங்களுக்காக ஆசைப்படுகின்றோம். இதைத்தான் ஆண்டவர் 10வது கட்டளையாக பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே என்று சொல்கிறார். மார்க் 10:17 நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட செல்வந்தனிடம் உமக்கு உள்ளவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொன்ன பொழுது அவன் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டதை பார்க்கிறோம். இந்த பகுதியை கவனமாக நாம் வாசித்தோம் என்றால் இயேசு 5 முதல் 9 வரை உள்ள பிறர் அன்புக்கு ஏதுவான கட்டளைகளை செய் என்றுதான் முதலில் சொல்கிறார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் 10வது கட்டளையை எந்த மனிதனாலும் கடைப்பிடிக்க முடியாதென்று. அதேபோல் அந்த மனிதனும் செல்வத்தின் மேல் உள்ள ஆசையினால் திரும்பிச் சென்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரை காட்டிலும் வேறு ஒன்றின் மேல் ஆசைப்படுவதுதான் 10வது கட்டளை. யூதர்களுக்கு 10 கட்டளைகளை கடைப்பிடிப்பது என்பது கட்டாயமான காரியமாகும். களவு செய்யாமல் இருப்பது, ஓய்வு நாளை அனுசரிப்பது போன்றவை வெளிப்படையாக தெரியக்கூடிய கட்டளைகள். ஆனால் 10வது கட்டளையான பிறர் உடைமைகளை இச்சிப்பது என்பது ஒரு உள்ளரங்கமான காரியம் என்பதால் யூதர்கள் 9 கட்டளைகளை கடைப்பிடித்தால் தான் அனைத்தையும் கடைப்பிடித்ததாக சொல்வர். அதனால்தான் நாம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்த செல்வந்தன் இயேசு கேட்டபொழுது தான் சிறு வயதிலிருந்தே அனைத்து கட்டளைகளையும் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே அவன் இச்சையை மேற்கொள்ளும் 10வது கட்டளையை கடைப்பிடிக்கவில்லை. ஆனால் புனித பவுல் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு நடந்தாலும் திருத்தூதர் பணிகள் 21:23 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது என்று சொல்கிறார். என்னதொரு தாழ்ச்சி பாருங்கள். ரோமர் 7:8 புனித பவுலே எல்லாவித இச்சைகளும் என்னில் உண்டு என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஜெபம் செய்வோம்.
இச்சியாதே என்ற எங்கள் அன்பு தெய்வமே, உலக இச்சைகளை தவிர்க்க தேவையான பலத்தை தாரும். ஆமேன்.